வணக்கம். லாஸ்ட் வீடியோல iframe tagனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத பார்த்தோம். இந்த வீடியோல iframe tag யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண வெப்சைட்டை நிறைய லிங்க் டேக்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய லிங்கை எப்படி இந்த iframe tag யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண வெப்சைட்ல ஓபன் பண்ணி பார்க்கலாம்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இது இல்லாம வேற எப்படிலாம் iframe tag யூஸ் பண்ணலாம்ன்றத பத்தியும் பார்ப்போம். நான் லாஸ்ட் வீடியோல எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணனோ அதே இடத்துல இருந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்றேன். நான் லாஸ்ட் வீடியோல லிங்க் கொடுக்க ஆங்கர் tag யூஸ் பண்ணி அதுல கிரீன், பிங்க், எல்லோ நேம் கொடுத்து லிங்க் tag கொடுக்க hrefன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியும் நாம கிரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட்டை நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ இந்த மூணு வெப்சைட்டையும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம போய் முதல்ல எப்படி iframe1.html கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி இந்த மூணு வெப்சைட்டையும் கிரியேட் பண்ணலாம். நான் முதல்ல இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஃபைலில் போய் நியூன்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு மூணு வெப்சைட் கிரியேட் பண்ணணும். நான் 3 டைம்ஸ் நியூ கொடுத்து 3 பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பேஜ்லையும் நான் காப்பி பண்ணுறேன். இந்த iframe1.html நான் காப்பி பண்ணுறேன் இந்த டெக்ஸ்ட்டை. அதை போய் இந்த new1, new2 இது எல்லாத்துலேயும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு new1ல் நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ரெட் கொடுத்துருக்கேன் iframeக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் கொடுத்துருந்தோம்ல, அதனால க்ரீன்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம பிங்க் கொடுத்துருந்தோம், நான் பிங்க்னு டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம எல்லோ கொடுத்துருந்தோம், ஸோ எல்லோ டைப் பண்ணிக்கிறேன். எல்லோன்னு கொடுத்துட்டு இப்போ new1, new2, new3 இந்த மூணுமே நம்ம சேவ் பண்ணிக்கலாம் ஒரு HTML ஃபைலாக. நான் ஃபஸ்ட்டு new1 ஓப்பன் பண்ணுறேன். இல்லை ஃபைலை போய் சேவ் கொடுக்குறேன். எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஃபைல் நேம் நான் பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் கொடுத்ததுனால நான் green.html அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். எனக்கு டெஸ்க்டாப்பில் வேணும், ஸோ நான் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒரு HTML டாக்குமெண்ட்டாக இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து new2 நான் ஓப்பன் பண்ணி அதே மாதிரி ஃபைலை போய் சேவ் கொடுக்குறேன். எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஃபைல் நேம் pink.htmlனு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இது எனக்கு டெஸ்க்டாப்பில் வேணும், ஸோ நான் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுறேன். இதுவும் எனக்கு ஒரு HTML டாக்குமெண்ட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து new3 ஓப்பன் பண்ணிக்கலாம். இதையும் நான் சேவ் பண்ணுறேன் ஒரு HTML ஃபைலாக. ஸோ அதுக்கு ஃபைல் நேம் இதில் நான் எல்லோ கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் எல்லோ இருக்கிறதுனால நான் எல்லோ அப்படி கொடுத்து .html டைப் பண்ணி எனக்கு டெஸ்க்டாப்பில் வேணும் இந்த ஃபைல். ஸோ நான் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுறேன். எல்லாம் ஒரு HTML ஃபைலாக இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் டெஸ்க்டாப் போய் பார்க்குறேன் நான் சேவ் பண்ண ஃபைல்லாம் இருக்கான்னு. நம்ம green.html கொடுத்துருந்தோம், pink.html கொடுத்துருந்தோம், yellow.html கொடுத்துருந்தோம். இதெல்லாம் நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணோம். நம்ம டெஸ்க்டாப்பில் இப்போ இது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம கரண்ட் வெப்சைட் frame.html போயிட்டு நம்ம green.html, pink.html, yellow.html லிங்க் கொடுத்தோம்ல, அந்த லிங்க்குக்கு நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ போய் நான் ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் க்ரீன் கொடுத்தேன்னா ஸோ எனக்கு அந்த green.html கொடுத்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஆனால் நான் கொடுத்துக்கக்கூடிய லிங்க் எல்லாம் எனக்கு இந்த iframe கொடுத்தோம்ல அதுலேயே எனக்கு ஓப்பன் ஆகும்னா அது எப்படி ஓப்பன் ஆகுதுன்றத பார்ப்போம். ஸோ இந்த லிங்க்ல நான் டார்கெட் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். எனக்கு எந்த பேஜில் நான் கொடுத்துருக்க லிங்க் ஓப்பன் ஆகணும், இல்லை நியூவாக எனக்கு ஒரு வெப் பேஜில் லிங்க் ஓப்பன் ஆகணும்னா அப்போ இந்த டார்கெட்ன்ற ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் டார்கெட்டில் iframe அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இதை நான் காப்பி பண்ணி எல்லாத்துலேயுமே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ இங்கே iframe ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்குல்ல, இதில் போய் நான் நேம் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். இதில்
நான் இந்த iframe அப்படின்றத டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ பண்ணிட்டு ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் அகெயின் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் க்ரீன் கொடுக்குறேன். ஸோ எனக்கு அந்த iframeலே டிஸ்பிளே ஆகும். அடுத்து நான் பிங்க் கொடுக்குறேன். அதுவும் நான் இப்போ iframeல க்ரியேட் பண்ணோம்ல வித் அண்ட் ஹைட் அதில் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அடுத்து நான் எல்லோ கொடுத்தா நமக்கு அதில் டிஸ்பிளே ஆகும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த வெப்சைட்லாம் வந்து நம்ம iframe யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண வெப்சைட்லேயே நமக்கு டிஸ்பிளே ஆகும். அகைன் நான் திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணனா டிஃபால்ட்டாக ரெட் கலர் பேக்ரவுண்டில் அந்த iframe வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்காக தான் இந்த நேம்ன்ற ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம நேம் கொடுத்து ஒரு நேம் கொடுக்குறது அதை டார்கெட்டில் நம்ம கொடுத்தோன்னா ஸோ அந்த டார்கெட்டில் என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேமும் இந்த நேமில் என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேமும் நமக்கு சேமாக இருந்துச்சுன்னா நம்ம லிங்க் கொடுக்குற அந்த பேஜ் வந்து நம்ம நேமில் எந்த நேம் கொடுக்குறோமோ அந்த வெப்சைட்டுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த iframe டேக் வந்து யூஸ் ஆகுது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கரண்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதில் 2 வெப்சைட் க்ரியேட் பண்ணி ஒரு வெப்சைட்டில் வந்து லிங்க்கும் இன்னொரு வெப்சைட்டில் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணுறது மூலயமா அந்த வெப்சைட்டில் வந்து நமக்கு அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஆனால் இந்த iframe டேக் யூஸ் பண்ணி நம்ம கரண்ட் வெப்சைட்லேயே லிங்க்கும் கொடுத்துக்கலாம். iframe யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது இல்லாமல் இப்போ நம்ம யூடியூப் இந்த மாதிரி ஏதாச்சும் வெப்சைட்டில் நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோன்னா அந்த வீடியோ வந்து நமக்கு பிடிச்சிருந்தது இல்லை நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம வெப்சைட்டில் கொடுக்கணுன்னா அதுக்காகவும் இந்த iframe வந்து யூஸ் ஆகும். ஸோ அது எப்படின்றத இப்போ பார்ப்போம். நான் iframe ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து முதல்ல கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி க்ரியேட் பண்ண iframeக்கும் இப்போ க்ரியேட் பண்ணக்கூடிய iframeக்கும் நடுவில் நான் பிரேக் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு யூடியூப்பில் போய் ஒரு வீடியோ வந்து எடுக்கலாம். நமக்கு யூடியூப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இல்லைனா நேச்சுரல் வீடியோஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு தேவை என்னோடய வெப்சைட்லனா நான் ஷேரில் போய் எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் நான் எம்பேட் கொடுத்தேன்னா ஸோ நம்ம iframe வந்து க்ரியேட் பண்ணுவோம்ல ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்து ஸோ அது வந்து அப்படியே இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க என்ன வித் அண்ட் ஹைட்டில் இருக்குது இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாமா அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து இந்த iframeலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த இந்த iframe எடுத்துடலாம். ஏன்னா அங்கேயே வந்து iframe கொடுத்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி கொடுத்த iframe எடுத்துட்டு ஸோ அந்த வீடியோவில் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி என்னோட வெப்சைட்டில் நான் கொடுத்துட்டேன். இப்போது நான் ஃபைலை சேவ் பண்ணி என்னோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு கீழே அந்த வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகுது. நான் ப்ளே பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த வீடியோ ப்ளே ஆகுது. எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் தேவைனாலும் நான் ஃபுல் ஸ்க்ரீன் வந்து வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஸ்க்ரீன் சைஸே போதுனாலும் நான் இதை ஜூம் இன் ஜூம் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ மட்டும்தான் நம்மளோட வெப்சைட்டில் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீடியோஸ் காட்டுது. இந்த வீடியோஸ்லாம் கொடுத்தோன்னா நமக்கு அந்த யூடியூப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட வெப்சைட்டில் யூடியூப் இந்த மாதிரி வேறாச்சும் வெப்சைட்டில் நான் பார்க்குற வீடியோ வந்து நமக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை நம்ம வெப்சைட்டுக்கு ரிலேட்டடாக அந்த வீடியோ இருந்தாலும் அதை நம்ம வெப்சைட்டில் போடணுன்னா நம்ம இந்த மாதிரி அந்த வெப்சைட்டில் ஷேர்ன்ற ஆப்ஷன் போய் அதில் எம்பேட் கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த வெப்சைட்டில் iframe டேக் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த iframe டேக் யூஸ் பண்ணி தான் அவங்களும் வந்து வீடியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளோட வெப்சைட்டில் நம்ம போட்டுக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரேம் பார்டர் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளோட வெப்சைட்டில் வந்து
ஃப்ரேம் பார்டர் வந்து இல்லை. இதுவே நான் இங்கே 3ன்னு கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு இங்கே ஒரு பார்டர் மாதிரி டிஸ்பிளே ஆகும். பார்த்தா தெரியுதா? ஒரு பார்டர் மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ 0ன்னு கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி பிளெயினாக டிஸ்பிளே ஆகும். நான் 0வே கொடுத்துக்கிறேன். அடுத்து அலோ ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. இதை நான் எடுத்துட்டேன்னா நம்மளோட HTML ஃபைலில் இந்த வீடியோ வந்து நம்மளால ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துக்க முடியாது. நான் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். அந்த அலோ ஃபுல் ஸ்க்ரீனை நான் எடுத்துட்டு சேவ் பண்ணி இந்த வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா என்னால் இதை ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. ஸோ இதுக்காக தான் இந்த ஐஃப்ரேமோட ஓப்பனிங் டேக்ல நமக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நமக்கு எது தேவை, நமக்கு எது வேண்டான்றதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்து பார்க்கலாம். அதே யூடியூப்ல போய் வேற ஏதாச்சும் வீடியோஸ் எடுத்து அந்த வீடியோவை நம்ம கொடுத்து பார்ப்போம். நமக்கு அந்த வீடியோவும் நம்மளோட வெப்சைட்ல டிஸ்பிளே ஆகுதான்றத. ஸோ நான் வந்து யூடியூப் பேஜ் வந்து ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஆல்ரெடி நேச்சுரல் வீடியோஸ் சொல்லி தான் நம்ம அந்த வீடியோ எடுத்தோம். இப்போ பேர்ட்ஸ் நேச்சுரல் வீடியோஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே நிறைய வீடியோஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம இதில் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து நம்ம கொடுக்கணும்னா கீழே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம எம்பேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணோன்னா இந்த வீடியோ வந்து எந்த டேக் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, இல்லை என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நமக்கு இந்த சைடில் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த வீடியோ நமக்கு அப்படியே நம்மளோட வெப்சைட்டில் வேணும், இந்த வித் இந்த ஹைட்டுக்கு வேணும்னா நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்மளோட HTML டாக்குமெண்ட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு வீடியோக்கும் நடுவில் நான் பிரேக் கொடுக்குறேன். ஸோ முன்னாடி நம்ம எப்படி வந்து ஐஃப்ரேம்க்கு வீடியோ கொடுத்தோமோ அதே மாதிரி தான். ஸோ இது மாதிரி நம்ம வெப்சைட்டில் நம்ம எத்தனை வீடியோஸ் வேணால் யூடியூப் இல்லை வேற ஏதாச்சும் வெப்சைட்லேருந்து கூட நம்ம எடுக்கணும்னா இந்த ஷேருன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதில் எம்பேக்ட் கிளிக் பண்ணுறது மூலயமா நமக்கு சைடில் இந்த ஐஃப்ரேம் டேக் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் என்ன ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன வித் அண்ட் ஹைட்டில் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே வந்து அந்த ஆப்ஷனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது அப்படியே நம்ம காப்பி பண்ணி எடுத்து வந்து நம்ம வெப்சைட்டில் போட்டாலே போதும், நமக்கு வந்து இந்த ஐஃப்ரேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்காக தான் வந்து ஐஃப்ரேம் டேக் வந்து யூஸ் ஆகுது. இந்த ஐஃப்ரேம் டேகை வந்து நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணுற வெப்சைட்டையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம வேறு ஏதாச்சும் வெப்சைட்டில் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு வெப்சைட் நம்ம வீடியோ பார்க்கணும்னா அதில் கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் டவுன்லோட், ஷேர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஷேர்ன்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த வீடியோவை நம்மளோட வெப்சைட்டில் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ நம்மளோட வெப்சைட்டில் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்றதை பார்ப்போம். நான் ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நம்ம கொடுத்த அந்த பேர்ட் வீடியோ வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் பிரேக் கொடுத்ததுனால அடுத்த லைனில் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. நம்ம எத்தனை பிரேக் கொடுக்குறோமோ அத்தனை ஸ்பேஸ் நமக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இதையும் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் ப்ளே ஆகுதான்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம வெப்சைட்டுக்கு ரிலேட்டடாக வீடியோஸ் இல்லை நம்ம வெப்சைட் பற்றி கூட நம்ம வீடியோ கிரியேட் பண்ணி அதை இந்த மாதிரி ஓனாக ஐஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கெலாம் வந்து ஐஃப்ரேம் டேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் சைட் டேக் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்த லிங்கோட அவுட்புட் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்றதை பார்த்தோம். அது இல்லாமல் ஐஃப்ரேம் டேக் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், அதை எங்கேருந்து எப்படி எடுக்கலான்றதெல்லாம் பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்த வீடியோல வேற ஒரு HTML tagல பார்க்கலாம். தேங்க்யூ.